திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடியபடி செயல்படுங்க. வாங்க நம்ம அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், குலதெய்வம் அறிய, அதுங்க குலதெய்வம் அறிய, பிறந்த குழந்தைகளுக்கு அரிச பெயர் சூட்ட, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பிரசனம் மூலம் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். இன்ப செல்வி என்ற பேருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படுவீங்க. அவசர புத்தி உங்கள்கிட்ட ரொம்பவே உண்டு. மூணாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு தம்பி இருந்தாலும் சரி, தங்கச்சி இருந்தாலும் சரி, அவங்க மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க. ஆனால் அதற்கு மாறாக அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும். உங்கள் அளவுக்கு அவங்க உங்கள் மேலே பாசம் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் நிறைய சமயங்களில் மன வருத்தப்படுவீங்க. நாலாவது பாயிண்ட், அழகானவங்களாக இருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட், உங்கள் மேலே கண் திருஷ்டி அதிகமாக இருக்குதுங்க. ஸோ திருஷ்டி சுற்றி போடுவது நல்லது. ஆறாவது பாயிண்ட்டு, அடிக்கடி வயிற்று வெளியால் அவதிப்படுவீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, தாய்மாமா உங்களுக்கு தாய்மாமா உறவு பிரயோஜனப்படாது. அப்படி இருந்தால் தாய்மாமா உறவு பகையாக இருக்கும். எட்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, நல்ல கௌரவமான வேலை உங்களுக்கு கிடைக்கும். தொழில் செஞ்சாலும் நல்ல கௌரவமான நிலைமையில் இருப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச ஏப்பம், அசிடிட்டி பிரச்சனையை சந்திப்பீங்க. பத்தாவது பாயிண்ட்டு, ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசு நமக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். 11வது பாயிண்ட்டு, ஜோதிடம், ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம், ஈடுபாடு அதிகமாகவே இருக்குங்க. 12வது பாயிண்ட்டு, கணவரால் அவமானம், மன விரக்தி, மன வெறுப்புகளை சந்திப்பீங்க. 17வது பாயிண்ட்டு, வயசு வித்தியாசமுள்ள கணவர் அமைவார். அதாவது உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. 14வது பாயிண்ட், உங்கள் குடும்பத்து மேலே செய்வன குற்றம் இருக்குதுங்க. இந்த காலத்துலேயும் செய்வன இருக்கா சார், உண்மையா சார் அப்படிங்கிறீங்களா? செய்வன அப்படிங்கிறது நல்வினை தீவினை போல் 27 ஜென்மங்கள் தொடரும். அட்லீஸ்ட் 3 ஜென்மத்துக்குள்ளேயாவது, அதாவது உங்களுடைய 3 தலைமுறைக்குள்ளேயாவது இருக்கும். இதுக்குண்டான சிம்டம்ஸ் நிரூபித்து காட்ட முடியும். என்ன சிம்டம்ஸ் அப்படிங்கன்னா, கால் வலி, கால் வளைச்சல், அடிக்கடி கால் அடி வருது, கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே கால் மரத்து போகிறது, தரையில் உட்காந்தாலே கால் மரத்து போகிறது போன்ற கால் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாருக்கா ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுமாதிரி நைட் சரியாக தூக்கம் வராது, லேட்டாக தூங்குவீங்க. அப்படியே தூங்கினாலும் யாரோ எழுப்பி விட்ட மாதிரி இடையில முழிப்பு வரும். கெட்ட கனவுகள் அதிகமாக வரும். திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது. எவ்வளோ வருமானங்கள் இருந்தாலும் சேமிப்பு இருக்காது. இதுதான் இந்த செய்வனைக்கு உண்டான சிம்டம்ஸு. நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு தாராளமாக நீக்கிக்கோங்க. என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க, செய்வனைக்கு உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன். கட்டாயம் சேவனைக்கு நிவர்த்தி பண்ணணும். அப்போனா தான் உங்களால் முன்னேற முடியும். இல்லைனா திறமை இருந்து முன்னேற முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 15வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்குது. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் இன்ப செல்வி என்ற பேருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 15 பலன் துல்லியமாக சொல்கிறேன். அவங்க ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.